ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காஸ்ட்கோ ஆப்பில் வந்து செகண்ட் ஆப் ஒன்று போட்டிருக்காங்க. அந்த ஆப் ரன் ஆகுமா இல்லையான்றது நான் வந்து லாங் டேர்ம் ஆப்ஸ் வந்து நிறைய பண்ணிகிட்ருக்கேன். ஓகேவா, உங்களுக்கு ஓகேனா டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன், வாட்ஸ்அப் குரூப் லிங்க். அதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா லாங் டேர்ம் ஆப்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஆப் எப்போ க்ளோஸ் ஆகும் அந்த டீட்டெயில்ஸும் நாங்கள் எங்கள் குரூப்லேயே எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம். ஓகேவா, நான் சொல்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் கரெக்டாக இருக்குமானா கிடையாது, ஓரளவு 90% கரெக்டாக இருக்கும். ஓகேவா, உங்களுக்கு ஓகேன்றவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா காஸ்ட்கோவில் வந்து இந்த ஆப் வந்து அதே கஸ்டமர் கேரே இந்த ஆப் வந்து போட்டிருக்காங்க. ஓகேவா, போட்டுட்டு லிங்க் போட்டு எல்லோரும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதை விட அதிகமாக ஏர்ன் பண்ணலான்ற அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ஆப் ரன் ஆகுமா மேம் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதுக்கான வீடியோ தான் இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஆப் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆப் க்ளோஸ் ஆனோடனே அதே ஆப்லேயே வந்து இன்னொரு ஆப் லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னாலே அந்த ஆப் வந்து மேக்ஸிமம் ரன் ஆகவே ஆகாது. 15 days தான் ரன் ஆகும். ஓகேவா, அப்போலாம் வந்து ஆப் வந்து லான்ச் பண்ணும்போது 1000க்கு மேலே ப்ராடக்ட் வந்து லான்ச் பண்ணுவாங்க. கண்டிப்பாக அப்படி லான்ச் பண்ணும்போது கண்டிப்பாக அது ஃபேக் ஆப் தான். பட் இப்போ வந்து இப்போ ஒரு 1 மந்த்தாகவே ப்ராடக்ட் வந்து டவுட்டே வரக்கூடாது அப்படின்றதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சேம் ப்ராடக்டில் லான்ச் பண்ணுறாங்க. இதில் பார்த்திங்கன்னா 690 லான்ச் பண்ணியிருக்காங்க. பட் எந்த ஒரு டவுட்டும் இல்லாமல் அதே ஒரு ப்ராஃபிட்டில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, 690 போட்டிங்கன்னா 1328 வரும், அந்த கான்செப்டில் போட்டிருக்காங்க. பட் கீழே பார்த்தீங்கன்னா 69,000 போடுறீங்க அப்படின்னா அதில் வந்து 1,60,000 கிட்ட வர்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அது வந்து ஹை ப்ராஃபிட் தான். நீங்கள் 69,000 போடும்போது 1 லட்ச ரூபா எக்ஸ்ட்ரா வருது, அந்த மாதிரி கான்செப்டில் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி வந்து நார்மல் ஆப்ஸில் வந்து யாராலையும் ப்ராஃபிட் வந்து கொடுக்க முடியாது. எல்லாமே ப்ராஃபிட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டபுள் மடங்கு தான் கொடுக்க முடியும். டபுள் மடங்குன்னா அதுவும் பார்த்திங்கன்னா 45 நாள் 50 நாள் வரணும். இதில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு 40 நாள்லேயே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. டபுள் ப்ராஃபிட் கிடையாது, ட்ரிபிள் ப்ராஃபிட் கொடுக்குறாங்க. அது வந்து அப்படிங்கும்போது அந்த ஆப் வந்து டவுட்டு தான் எனக்கு தெரிஞ்சு. அதனால் யாருமே முடிஞ்ச அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. இன்வெஸ்ட் பண்ணுறதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஒரு ஆப்பில் வந்து நீங்கள் லாஸ் ஆகிருக்கீங்கன்னா அதே ஆப்பில் இன்னொரு ஆப் போடும்போது கண்டிப்பாக அதில் இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம். ஏன்னா மார்க்கெட்டில் நிறைய ஆப் வந்துட்டுருக்கு, ரன் ஆகுதோ இல்லையோ அது கான்செப்டை விட்டுருங்க. பட் மார்க்கெட்டில் நிறைய ஆப் இருக்கும்போது ஏன் அதுலேயே போய் லாஸ் ஆன ஆப்லேயே இன்னொரு தடவை லாஸ் ஆகணும்னு ட்ரை பண்ணுறீங்க? எதுக்காக அந்த மாதிரி போடுவாங்க அப்படின்னா ஜஸ்ட்டு வந்து ஒரு டைம் நீங்கள் லாஸ் ஆகிட்டிங்கன்னா அதே மாதிரி ஆப்ஸில் நீங்கள் ப்ராஃபிட் எடுக்கணும்னு உங்கள் மைண்ட் செட் இருக்கும். கரெக்டாக, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட்கோ ஆப்பில் லாஸ் ஆகுறீங்க அப்படின்னா என்கிட்டே வந்து கேட்பாங்க, காஸ்ட்கோ மாதிரி ஏதாவது நல்ல ஆப் இருந்தால் இன்ஃபார்ம் பண்ணுங்கள் மேம்னு. அதே மாதிரி கான்செப்டில் தான் உங்கள் மைண்ட் செட் இருக்கும். அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் அந்த கஸ்டமர் கேரே வந்து ஆப் லான்ச் பண்ணுறாங்க. முன்னாடி இருக்கவங்க பார்த்திங்கன்னா நிறைய கஸ்டமர் கேரில் அந்த ஆப்பை ஒரு 7-8 பேர் சேர்ந்து தான் நடத்துவாங்க. ஓகேவா, அப்படிங்கும்போது அவங்க எல்லோரும் சேர்ந்து போடுவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 2-3 டேஸாக பார்த்திங்கன்னா நிறைய ஆப்ஸ் வந்து க்ளோஸ் ஆகுது. அதில் பார்த்திங்கன்னா ஒரு கஸ்டமர் கேர் ஒரு மெம்பர் மட்டும் தனியாகவே இன்வெஸ்டார் மட்டும் தனியாக ஆப்லாம் லான்ச் பண்ணுறாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. பட் ஒரு ஆப் க்ளோஸ் ஆகுது அப்படின்னா அதில் வர்ற ஆப்ஸை மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதாவது மற்றவங்க அவாய்ட் பண்ணுறாங்களோ இல்லையோ, நீங்கள் காஸ்ட்கோவில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கவங்க கண்டிப்பாக அதிலேயே திரும்ப இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா அவங்க வந்து நிறைய மெம்பர்ஸ் வந்து சப்போஸ் அந்த ஆப் வந்து கூட கொஞ்ச நாள் ரன் ஆகுது அப்படின்னா நிறைய மெம்பர்ஸை இழுக்கிறக்காக தான். இழுத்துட்டு மொத்தமாக க்ளோஸ் பண்ணிட்டு போவான். ஒரு 10 வித்ட்ரா கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எல்லாருமே போய் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க, வித்ட்ரா நல்லா வருது, காஸ்ட்கோ மாதிரியே ரன் ஆகும் அப்படின்ட்டு. உடனே எல்லாமே க்ளோஸ் ஆவாங்க. ஓகேவா, அந்த மாதிரி கான்செப்டில் தான் கொடுத்துருக்காங்க. உள்ளே பாருங்கள், எல்லாமே ரொம்ப ஹெவியாக வித்தியாசமாக கொடுத்துருக்காங்க. ஃபார்மெட் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த ஆப்பு நார்மலாக காஸ்ட்கோ இருக்கும் இல்லையா, அதே மாதிரியே ஃபார்மெட்டில் கொடுத்துருக்காங்க. அதனால் வேண்டாம், எனக்கு தெரிஞ்சு இந்த ஆப் வந்து வேண்டாம். அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணி போடுறேன். உங்களுக்கு ஓகேன்னு பட்டுச்சுன்னா கண்டிப்பாக வந்து எல்லாருமே இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. மற்ற டீட்டெயில்ஸ் எது வேணும் அப்படின்னாலும் நீங்கள் கீழே வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா, தேங்க்யூ.